ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கர்த்தர் மிகப்பெரியவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவரை நீங்கள் சார்ந்து அவர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்து எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவையான நம்பிக்கையும் திடனையும் பலனையும் உங்களுக்குள்ளே ஏற்கனவே வச்சிருக்கிறார். அதை டிஸ்கவர் பண்ணுவதற்கு, அதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 11 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. Our life should not be based on methods to get things done. Our life should be based on Christ the foundation. நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களை செய்வதற்காக பல்வேறு வழிமுறைகளை சார்ந்து நாம் வாழாமல் இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை சார்ந்து நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கும் பொழுது உங்களுடைய கட்டடத்தை எல்லாவற்றையும் அவர் மேலே நீங்கள் கட்டணும். நம்ம எந்த மெத்தடுனாலையும் எந்த வழிமுறைகள் மேலேயும் நம்முடைய கட்டடத்தை, நம்பிக்கையை, அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர்கிட்ட ஏதாவது காரியத்திற்காக ஜெபிப்போம். அந்த காரியம் சக்ஸஸ் ஆன உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, எது சக்ஸஸ் ஆச்சோ அதன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வச்சு அதையே ஃபவுண்டேஷனாக மாற்றி, அஸ்திபாரமாக மாற்றி, அதற்கு மேலே பல கட்டடங்களை கட்டலாம் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ளே, ஒரு மெத்தடாலஜிக்குள்ளே நம்ம என்டர் ஆயிடுவோம். ஒரு வழிமுறைக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஆனால் வழிமுறைகள் எல்லாம் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறதில்ல. அஸ்திபாரம் தான் நம்மளுக்கு உதவி செய்யும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேலே நம்ம கட்ட வேண்டும். ஒருவேளை தேவன் செய்கிற காரியம் அற்புதமாகவே முடிந்தாலுமே, அதில் சக்ஸஸை நம்ம பார்த்தாலுமே, அதை நம்ம ஒரு மெத்தடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீண்டுமாக ஃபவுண்டேஷனுக்கு, மீண்டுமாக பேசிக், மீண்டுமாக அஸ்திபாரத்திற்கு ஆதி நிலையில் நம்ம நின்றுடணும். ஸோ லெட் யுவர் எவ்ரி ஸ்டெப் பி கிரைஸ்ட். பிகாஸ் மெத்தட்ஸ் வில் கோ ட்ரை அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், பட் கிரைஸ்ட் வில் நாட். வழிமுறைகளை பின்பற்றி கொண்டே நம்ம போகும்பொழுது ஒரு கட்டம் வந்த உடனே அதற்கப்புறம் அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றவே முடியாது. அதோடு அது காஞ்சு போயிடும், வறண்டு போயிடும். ஆனால் கிறிஸ்துவானவர் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நம்பிக்கை தருகிறவர், ஒவ்வொரு நாளும் தம்முடைய தன்மையினால் நம்மளை நிரப்புகிறவர், தம்முடைய விசுவாசத்தினால, கிருபையினால், இரக்கங்கள்னால, நன்மையான காரியங்களால் நம்மளை நிரப்புறதுனால அவர் என்றைக்கும் வறண்டு போகாத தேவன். ஒவ்வொரு நாளும் ஜீவ ஊற்றாக புதிய புதிய காரியங்களை நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், எதையாவது ஒன்று சாதிக்கணும், எதையாவது ஒன்று அடையணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எந்த காரியம் இருந்தாலுமே அவைகள் எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். அவர் மேல் நம்ம வைக்கிற நம்பிக்கை, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நம்மளை நடத்தி செல்லும். அது நம்மளுக்காக எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை அதிகமாய் அறிந்து கொள்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சில ஃபார்முலாவை, ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றுவது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அது செஞ்சதுனால நம்மளுக்கு இதெல்லாம் சக்ஸஸ் வரும், அது செய்யாததுனால இப்படி ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறிந்து கொள்ளும் பொழுது அவர் செய்கிற காரியங்கள், அவர் நடத்துகிற வழிகள் எல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் தேவன் நடத்தும் பொழுது அவரே அஸ்திபாரமாக இருக்கும் பொழுது நாளை தினத்தில் வருகிற புயலுக்கும், நாளை தினத்தில் வருகிற காற்றிற்கும் நாம் அசையாமல் உறுதியாக நிலைத்திருப்போம். ஆனால் வழிமுறைகள் மேலே நம்ம கட்டும் பொழுது புயல்களும் காற்றும் நம்முடைய கட்டிடத்தை அசைத்துவிடும். ஆகவே எந்த ஆபத்துகளும் எந்த அசம்பாவிதங்களும் நம்மை அசைக்காதபடிக்கு அசையாத அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவையே நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அஸ்திபாரமாய் கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் நாம் கட்டுவோம். அவர் மேல் கட்டப்பட்ட எந்த கட்டிடமும் அசையாமல் இருக்கும். இன்றைக்கும் அவரை மாத்திரமே நம்பி, அவரை மாத்திரமே சார்ந்து நீங்கள் செய்கிற வேலைகளில், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், ஃப்யூச்சரை யோசித்து செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவனை அஸ்திபாரமாக கொண்டிருங்கள். கிறிஸ்து உங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கட்டும். எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் அசையாதபடிக்கு தேவனே உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் இருந்து உங்களை வழி நடத்தி செல்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள், அசையாத நாள், அஸ்திபாரம் நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.